OnePlus Nord 6. ஸோ இந்த மொபைலுடைய ஸ்பெக்ஸ் கேட்டிங்க அப்படின்னா, பல விஷயங்கள் மார்க்கெட்ல இருந்து அழிஞ்சு போகும். முக்கியமா பார்த்தீங்கன்னா, பவர் பேங்க். பவர் பேங்கே தேவை கிடையாது. 9000 எம்ஏஹெச்க்கான பேட்டரிய வந்து ஸ்லிம்மான மொபைல் ஃபோன்லேயே குடுத்துட்டாங்க. இத வச்சு மத்த டிவைஸையும் சார்ஜ் பண்ற மாரி ரிவர்ஸ் சார்ஜிங் டெக்னாலஜியும் குடுத்துட்டாங்க. ஸோ யூசுவலா இந்த மாரி ஹெவியான பேட்டரி கட்ட மொபைல் ஃபோன்லலாம் ஸ்பெக்ஸ் கம்மியா இருக்கும். ஆனா இதுல பார்த்தீங்கன்னா, Snapdragon 8 சீரிஸ் ப்ராசஸரோட பக்கா டாப் ஸ்பெக்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, டாப் டக்கரா இருக்கு. ஆனா எல்லாரும் வாங்கக்கூடிய விலையில இந்த OnePlus Nord 6 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ OnePlus Nord 6 இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா, ரியலா சொல்ல போனா இது வந்து OnePlus 15க்கு ஒரு காம்படிட்டர்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஸ்பெக்ஸ் பயங்கரமா இதுல இருக்கு. பட் ஸ்பெக்ஸ் மட்டுமே முக்கியம் கிடையாது பார்த்தீங்களா? எப்பவுமே வந்து நம்ம ஸ்பெக்ஸ வச்சுமே மட்டுமே நம்ம ஒரு மொபைல் ஃபோன் நல்லா இருக்கா, நல்லா இல்லையான்னு முடிவு பண்ணிட முடியாது. ஸோ அதனால நல்லா கொஞ்சம் டீப் டைவ் பண்ணி இந்த பதிவுல இந்த OnePlus Nord 6 எப்படிலாம் இருக்கு, இத நீங்க வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத விவரமா பார்த்துருவோம். ஆல்ரைட், OnePlus Nord 6 இந்த மொபைல் ஃபோனுடைய முதல்ல நம்ம அன்பாக்சிங்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். இதுதான் அந்த பாக்ஸ் பேக்கேஜிங். எப்பயும் பார்க்கக்கூடிய நம்ம OnePlus Nord சீரிஸ்னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. பாக்ஸினுடைய சைடுல இது வந்து Snapdragon 8 சீரிஸ் ப்ராசஸர் ரன் ஆயிட்டு இருக்கு. 9000 mAhக்கான பேட்டரி, 165 ஹெர்ட்ஸ் கொண்ட ஒரு சன்பர்ஸ்ட் AMOLED டிஸ்ப்ளே கொண்டது, 50 மெகா பிக்சலுக்கான சோனி கேமரா இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. உள்ள திறந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. அதுக்குள்ள இந்த மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நல்ல ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பாக்ஸுக்குள்ள வர கேஸ் தவிர அவங்க அக்சசரிஸ் மார்க்கெட்ல தனியா லான்ச் பண்ணிருக்காங்க. OnePlus Nord 6க்கு மேக்னெட்டிக் சப்போர்ட்டோட 2-3 கேஸ் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில டாக்குமெண்டேஷன் இருக்கு. அதுக்கப்புறமா இந்த OnePlus Nord 6 மொபைல் ஃபோன். ஸோ நம்ம கிட்ட வந்திருக்கிறது ஃப்ரெஷ் மின்ட் கலர். இந்த கலர்னுடைய லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. இது தவிர 80 வாட்டுக்கான சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸுக்குள்ளே வந்துருது. சார்ஜிங் பண்றதுக்கு USB Type C to Type A கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா சிம் எஜெக்டர் பின் இருக்கு. இவ்வளவுதான் பாக்ஸ் கண்டென்ட்ஸ். இப்போ இதெல்லாம் பாக்ஸ் ஓரமா வச்சுட்டு இந்த OnePlus Nord 6 மொபைல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மொபைலுடைய பில்டு குவாலிட்டி கையில் தொட்டு பார்த்தோன்னே நல்ல ஒரு சாலிடான மொபைல் ஃபோன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த மொபைலுடைய மேல்புறத்தை பார்த்தீங்க அப்படின்னா IR போர்ட் முதற்கொண்டு உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலிங் மைக், அப்புறம் டூயல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழ்ப்புறத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு USB Type C-க்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. டூயல் சிம் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 5G மொபைல் ஃபோன், அப்புறம் செகண்டரி ஸ்பீக்கர்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த OnePlus-னுடைய அந்த ஏ பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். டிஸ்பிளே சுற்றி பார்க்கறதுக்கு பெசல்ஸ் சுத்தமாக இல்லாத மாதிரி தான் இருக்குது. ரொம்ப க்ளீனான ஒரு டிசைனாக இருக்குது. பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா HSL நம்ம OnePlus 15 மாதிரியே தான் இருக்குது. லுக் அண்ட் ஃபீல், அந்த விஷுவல் ஐடி எல்லாமே பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. பட் ரெண்டுமே கம்ப்ளீட்லி வேறு மொபைல் ஃபோன், வேறு செக்மெண்ட். இந்த OnePlus Nord 6ல் உங்களுக்கு OnePlus 15 இருக்கிற மாதிரியே பல விஷயங்கள் இருக்குது. IP66, 68, 69, 69K இந்த மாதிரி பல விதமான இன்க்ரஸ் ப்ரொடெக்ஷனுக்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதனால என்ன அப்படின்னா, தண்ணி இதில் பட்டாலும் சரி, ஃபோர்ஸாக நீங்கள் தண்ணி அடித்தாலும் சரி, சூடான தண்ணி போட்டாலும் சரி, உங்களுக்கு ப்ரெஷரைஸ்ட் மோட்டர் தண்ணி கொடுத்தாலும் சரி, தண்ணியில் ரொம்ப நேரம் இருந்தாலும் சரி, எதுக்குமே டஸ்ட்லேயுமே எல்லா லெவல்லையும் உங்களுக்கு இந்த மிலிட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் 810 படி உங்களுக்கு இந்த மொபைல் ஃபோன் ப்ரொடெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 217 கிராம் இருக்குது வெயிட்டு. ஆனால் ஒரு 217 கிராம் வெயிட்டுக்குள்ள ஒரு ஸ்லிம்மான மொபைல் ஃபோன் ப்ரொஃபைலுக்குள்ள 9000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு பவர் பேங்க் தான். பவர் பேங்க்ல மொபைல் ஃபோன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் நல்லா ஃபாஸ்ட்டாகவும் அக்யூரேட்டாகவும் டிபெண்டபிளாகவும் இருக்குது. ஆனால் ரொம்ப கீழே இறக்கி கொடுத்துருக்காங்க. கையில் நீங்கள் மொபைல் ஃபோனை நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த டிஸ்பிளே அது கொஞ்சம் கீழே நகர்த்தி தான் நீங்கள் ஆன் பண்ணணும். பட் ஃபேஸ் அன்லாக் சூப்பர் ஃபாஸ்ட்டாக ரிலையபிளாக ஒர்க் ஆகுது உங்களுக்கு. ஓவராலாக டிசைனை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஹெட் டர்னிங் ஒரு ஆகா ஓஹோன்னு சொல்லக்கூடிய டிசைன் கிடையாது. ஆனால் ரொம்ப ஃபங்க்ஷனால ப்ராக்டிக்கலான ஒரு டிசைன். ஒரு ஒர்க் ஹார்ஸ் இந்த மொபைல் ஃபோனை வாங்கணும் அப்படின்னா நம்பிக்கையாக நம்மளால ரொம்ப நாள் உழைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாங்கக்கூடிய மக்களுக்காக செய்யப்பட்ட ஒரு மொபைல் ஃபோனோட டிசைனாக இருக்குது அப்படின்னு தான் என்னுடைய எண்ணம். ஆல்ரைட், OnePlus Nord 6னுடைய டிஸ்பிளே ஒரு AMOLED டிஸ்பிளே, சாதாரண AMOLED டிஸ்பிளே கிடையாது. அவங்க வந்து சன்பர்ஸ்ட் AMOLED டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சன்பர்ஸ்ட் இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க கொண்டு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த மொபைல் ஃபோனில் ஹை ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் இன்னோஸே அவங்க டெவலப் பண்ணலான்னு பார்த்துருக்காங்க. இப்போ டால்பி விஷனுக்கான ரூபா கொடுத்தாங்க அப்படின்னா அங்கே கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா ஆகும். அதே மாதிரி டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக கார்னிங்கர்லாக்கு காசு கொடுத்தாங்கன்னா அங்கே கொஞ்சம் காசு செலவாகும். ஸோ இந்த மாதிரிலாம் காஸ்ட் கட்டிங் பண்ணி பட் அதே நேரத்தில் காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா இன்னோஸ்லேயே அதே விதமான டெக்னாலஜி அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக OnePlus வந்து கிறிஸ்டல் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார்னிங் கொரில்லா விக்டஸ்க்கு இணையான ஒரு
டஃப்னஸில் ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி AMOLED டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா HDR கண்டென்ட்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. 165 ஹெர்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் ரேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 1.5K ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அக்வா டச்சில் இருக்குது. அதாவது உங்கள் கை ஸ்வெட் இருந்தாலும் கை உங்களுக்கு ஈரமாக இருந்தாலும் டச் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு மொபைல் ஃபோனில் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஓவராலாக மொபைல் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு OnePlus 15ல் இருக்கக்கூடிய டிஸ்பிளேயோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சோ, இப்போ கம்பேரிசனுக்கு 2 மொபைல் ஃபோனையும் பக்கத்தில் வச்சுருக்கேன். எது OnePlus 15 எது OnePlus Nord 6 அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு நிமிஷம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ரொம்ப துல்லியமாக கவனித்து பார்த்தா கூட டிஃப்ரென்ஸ் தெரியாத அளவுக்கு 2 டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. அவ்வளோத்துக்கு அருமையான குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன் உங்களுக்கு, இதுதான் OnePlus Nord 6, இது வந்து OnePlus 15. ஸோ இந்த OnePlus Nord 6 டிஸ்பிளே பெர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சாக இருக்குது. உங்களுக்கு கண்டென்ட் ப்ளே பண்ணுறதுக்கு, இதில் கேமிங் விளையாடுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிவ்னஸ் ரொம்ப அருமையாக இருக்குது. PWM டெக்னாலஜி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப்பில் என்னென்ன கிடைக்குமோ அது வந்து மிட்ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் கில்லராக இந்த மொபைல் ஃபோனில் அவங்க கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆகோன்னு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அடுத்து நம்ம பார்ப்போம் கேமரா. இப்போ கேமரா பின்புறத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கேமரா செட்டப். முன்னாடி பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா செட்டப்னுடைய குவாலிட்டி அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் கேமரா நல்லா இருக்கு. உங்களுக்கு OnePlus 15 கேமரா அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை, அது வேற இது வேற அப்படின்னு எங்கே நம்ம சொல்லுவோம் அப்படின்னா அந்த கேமராவில் சொல்லுவோம். ஆனால் இது நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்ல. இதோட டைனாமிக் ரேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் OnePlus 15 ரேஞ்சுக்கு கிடையாது. பட் எக்ஸ்போஷர் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு கலர் வைப்ரன்ஸ்லாம் பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரீப்ரொடியூஸ் பண்ணுது. எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் ஒரு ஷார்ப்பான இமேஜ் எடுக்கக்கூடிய உங்களுக்கு தரம் உங்களுக்கு கிடைக்குது. லோ லைட்லேயுமே பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. உங்களுக்கு சேலஞ்சிங் லைட் கண்டிஷன்ஸ்லையுமே நீங்கள் எல்லா விதமான ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கலாம். போர்ட்ரேட்ஸ்லேயே உங்களுக்கு பேக்ரவுண்ட் பேரிங் நல்லா இருக்குது. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரான்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சுமாராக தான் இருக்குது. ரொம்ப டாப் நாச் கிடையாது. ஏன்னா 8 மெகா பிக்சல் சாதாரண ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா. ப்ளஸ் இதில் வந்து ஜூம் கேமரா அதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த விலையில நம்ம எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த விலையிலன்னு சொல்லல, இந்த விலைக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மற்ற ஸ்பெக்ஸில் இதில் வந்து லைட்டாக கம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு முக்கியமாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. 4K வீடியோ ரெக்கார்டிங் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங்கில் 4K வீடியோஸ் 60 FPS வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கேமராக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4K வீடியோஸ் 30 FPS வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். இரண்டுக்கான சாம்பிள் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இதில் அல்ட்ரா ஸ்டடி மோட் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் உங்களுக்கு 1080p வீடியோஸ் மட்டும்தான் வரும் 30 FPSல. ரியர் கேமராவில் உங்களுக்கு 4K 60 FPSல நீங்கள் அல்ட்ரா ஸ்டடி கூட நீங்கள் எனேபிள் பண்ணி நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். வீடியோ ஃபுட்டேஜினுடைய அவுட்புட் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஸோ ஓவராலாக இந்த OnePlus 15க்கும் இந்த OnePlus Nord 6க்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் எங்கே இருக்குது அப்படின்னா கேமராவில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் அதுக்குன்னு இது வந்து சுமாரான மொபைல் ஃபோன் சொல்லிட முடியாது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய செக்மெண்ட் முக்கியமான செக்மெண்ட்டுங்க. இந்த OnePlus Nord 6ல் இந்த விலையில் உங்களுக்கு குவால்காம்னுடைய Snapdragon 8s Gen 4 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்த்து உங்களுக்கு LPDDR5X ரேமு, UFS 4.1 ஸ்டோரேஜ் டைப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 165 ஹெர்ட்ஸில் உங்களுக்கு AAA கேம்ஸ்லாம் விளையாடுற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. NFC இருக்குது. அப்புறம் G2 வைஃபை உங்களுக்கு தனியாக அதுக்கான ஒரு சிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் 5Gயுமே பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு கனெக்டிவிட்டியோடு இருக்குது. வைஃபைலாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே ட்ராப் ஆகாத அளவுக்கு ரேஞ்ச் நல்லா பிக்கப் பண்ணுற மாதிரி வைஃபை இதில் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே கொடுத்தக்கூடிய இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு கேமிங் விளையாடுறதுக்கு தாறுமாறாக இருக்குங்க. ஒரு இடத்துல கூட லேக் இல்லாமல் த்ராட்லிங் இல்லாமல் ரொம்ப நேரம் நீங்கள் தாராளமாக நீங்கள் கேமிங் விளையாடலாம். லைட்டாக ஒரு 1.25 மணி நேரத்துக்கு நீங்கள் மேலே விளையாண்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு த்ராட்லிங் மாதிரி ஒரு ஃபீல் வரும். அது கொஞ்சம் ஹீட்டிங்கை கம்மி பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. பட் மற்றபடிக்கு எனக்கு இந்த மொபைல் ஃபோனில் டே டு டே யூசேஜில் ஒரு எந்த இடத்துலையுமே ஒரு லேக் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான ஸ்மூத்தான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு கிடைச்சிது. ஸோ மொபைல் ஃபோனில் உங்களுக்கு Oxygen OS 16 கொடுத்துருக்காங்க. இது வந்து Android 16 மேலே ஸ்கின் பண்ணப்பட்ட ஒரு UI அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த UIயில் ஏஐக்கான பல விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. சைடில் இருக்கக்கூடிய ப்ளஸ் கீ இருக்குது பார்த்தீங்களா, இதன் மூலமாக உங்களுக்கு மைண்ட் ஸ்பேஸ்க்கு நீங்கள் உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு டு நாட் டிஸ்டர்ப், அப்புறம் கேமரா, டார்ச், இந்த மாதிரி எது வேணுமோ எந்த அப்ளிகேஷன் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த OnePlus AI செக்ஷனில் போய் பார்த்தோம் அப்படின்னா மைண்ட் ஸ்பேஸ் தவிர AI சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. AI எனேபிள்டு சர்ச், அப்புறம் AI ரைட்டர் இதில் திருப்பி எனேபிள் பண்ணிட்டாங்க. AI டிரான்ஸ்லேஷன், வாய்ஸ் ஸ்கிரைப், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இந்த AI சர்வீஸ் இன்ஜின் அப்படிங்கிறது உங்களுடைய வைஃபை, உங்களுடைய பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே பேக்ரவுண்டில் உட்காந்து உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் உங்களுக்கு பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுங்கிற மாதிரி ஒர்க் பண்ணுது இது.
யூஐல ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் ரொம்ப கிடையாது. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒன் பிளஸ் தரப்பிலிருந்து அவங்க கொடுக்கக்கூடிய இந்த இந்த ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் தான் நான் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டு ப்ளோட்வேர் அப்படின்னு சொல்லுவேன். இதில் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுறலாம். பட் அது அன்இன்ஸ்டால் பண்ணது கூட கிடையாது. நான் ஒன் பிளஸ் அதோட தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது எந்த தொந்தரவும் எனக்கு பண்ணல. இந்த ஆப் பிக்ஸ் அப்படிங்கிற அவங்களுடைய ஆப் ஸ்டோர்லேருந்து மட்டும் அப்பப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மற்றபடிக்கு எனக்கு க்ளீனான ஒரு யூஐ, ஹைலி கஸ்டமைசபிள். உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த யூஐயில். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அடுத்ததாக இந்த ஒன் பிளஸ் நாட் 6 மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி. 9000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. சிலிக்கான் கார்பைட் டெக்னாலஜி இருக்கிறதுனால இப்போ வந்து இவ்வளோ ஒரு ஸ்லிம்மான மொபைல் ஃபோனுக்குள்ளேயே உங்களால் 9000 mAhக்கான பேட்டரி கொடுக்க முடியுது. இதை நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு, ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்க 80 வாட்ஸ் அதை வச்சு சார்ஜ் பண்ணணும்னா 75 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. ஒரு 9000 mAhக்கான பேட்டரியை 75 மினிட்ஸ், அதாவது ஜஸ்ட் ஒரு 1.25 மணி நேரத்துக்குள்ளே சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு டெக்னாலஜியில் நம்ம ஒரு மிகப்பெரிய லீப் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு பைபாஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் பண்ணுது. அதாவது நீங்கள் கேமிங் விளையாடுறப்போ நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா பேட்டரியை போய் சார்ஜ் பண்ணாமல் டைரெக்டாக உங்களுக்கு சர்க்யூட்டை சார்ஜ் பண்ணுறதுனால உங்களுக்கு பேட்டரி மேலே லோடு வராது, ஹீட் அதிகமாகாது. அப்படியுமே ஹீட் ஆகாமல் ரொம்ப நேரம் நீங்கள் விளையாடலாம் பைபாஸ் சார்ஜிங் மூலமாக. ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதுனால யூஎஸ்பி டைப் சி டு டைப் சி கேபிள் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த பவர் பேங்க், அதாவது இந்த மொபைல் ஃபோனை வச்சு இன்னொரு டிவைஸை கூட நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். 27 வாட் ஸ்பீடில் நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த ஒன் பிளஸ் நாட் 6 வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா டாப் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும்னு உங்களுக்கு இஷ்டம் இருக்கும். பட் அந்த அளவுக்கு ப்ரைஸ் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் கண்டிப்பாக இந்த ஒன் பிளஸ் நாட் 6 சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து எதுலேயுமே எனக்கு காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது, எனக்கு வந்து கேமராலாம் ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒன் பிளஸ் 15 கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பட் என்னைய கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து இப்போ காசை போட்டு மொபைல் ஃபோனை வாங்கவே இருந்தேன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபைனான்ஸ் சுச்சுவேஷன், இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில்லாத சூழ்நிலையில் ஒரு மொபைல் ஃபோன் நம்ம வாங்கணும் அப்படின்னா அதிகமான காசு போடாமல், ரொம்ப கம்மியாகவும் காசு போடாமல் ஒரு கரெக்டான ஸ்வீட் ஸ்பாட்டில் ப்ரைஸ் பண்ணிக்கக்கூடிய இந்த ஒன் பிளஸ் நாட் 6 நான் சூஸ் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம். Get it.